Hi friends, welcome to my YouTube channel. இப்போ தான் என் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வாட்ச் பண்ணியிருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் மோட்ஸ் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கலரில் என்ன இருக்குது அப்படின்றத ஒரு கொஸ்டினை கேட்கலாம். ஸோ நீங்கள் டிசைன் பண்ணக்கூடிய எல்லா டிசைன்லையும் கலர் தான் மெயினான ஒரு கான்செப்டாக இருக்குது. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய கலர் அண்டு கலர் மோட், ஸோ இது ரெண்டும் கண்டிப்பாக நீங்கள் வந்து டிசைனாக இருக்கவங்க தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒன்று. ஸோ இந்த கலர் மோட்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டைப் ஆஃப் கலர் மோட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து RGB, ரெண்டு வந்து CMYK, மூணு வந்து Pantone. ஸோ இந்த மூணு கலர் சிஸ்டத்தை வச்சு தான் இன்றைக்கி வந்து அதிகமான இடத்துல வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய RGB அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட், க்ரீன், ப்ளூ அப்படின்ற இருக்கக்கூடிய அந்த மூணு கலரோட காம்பினேஷன் ஆஃப் கலரை தான் இந்த RGB கலர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த RGB கலர் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிஜிட்டல் பேஸ்டில் கண்டிப்பாக வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க. டிஜிட்டல் பேஸ்டுக்காண்டி மட்டும்தான் இந்த RGB கலர் அப்படின்றத உருவாக்கியிருக்காங்க. ஸோ டிஜிட்டல் பேஸ்டு கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மொபைல் எடுத்துக்கலாம், டேப் எடுத்துக்கலாம், லேப்டாப்பு, டிவி, எல்லா இடத்துலையும் டிஜிட்டலாக எந்த ஸ்க்ரீன்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த ஸ்க்ரீன்லலாம் ஷோ ஆகக்கூடிய டிசைன் எல்லாமே டிஜிட்டல் பேஸ்டு கலரில் இருக்கக்கூடிய டிசைன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான டிசைன்லாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த RGB மோடில் தான் நீங்கள் வந்து வச்சு டிசைன் பண்ணணும். ஸோ இந்த RGB மோடில் எப்படி டிசைன் பண்ணும்போது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலரும் பார்த்தீங்கன்னா இப்போ ரெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 0 to 255, க்ரீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 0 to 255, அதே மாதிரி ப்ளூ எடுத்திங்கன்னா 0 to 255. ஸோ இந்த 0 to 255 அப்படின்ற அந்த மூணு கலருமே ஒவ்வொரு வேல்யூவில் கொடுக்கும்போது அதில் ஒரு கலர் வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ மூணுமே 0ல் இருக்கும்போது அங்கே வந்து எந்த கலருமே இல்லை, அதனால அது பிளாக் ஆகுது. ஸ்க்ரீனில் அந்த மூணு கலரோட வேல்யூ 0ல் இருக்குது அப்படின்னா இங்கே வந்து கலரே இருக்காது, அதனால் உங்களுக்கு பிளாக் கலராக தெரியும். ஸோ அந்த மூணு வேல்யூ பார்த்தீங்கன்னா 255 அப்படின்றதுல இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே ஒயிட் கலரில் தெரியும். ஸோ இந்த மாதிரியான அந்த வேல்யூ பேஸ் பண்ணி தான் இந்த RGB அப்படின்ற கலர் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா CMYK அப்படின்ற ஒரு கலர் சிஸ்டம் வச்சுருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிவைஸில் யூஸ் பண்ணாமல் அதையே பிரிண்டபிள் மெட்டீரியலாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எடுத்துக்காட்டாக சொன்னோம்னா ஒரு விசிட்டிங் கார்டு இருக்குது. ஸோ விசிட்டிங் கார்டை டிசைன் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணி அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக CMYK, சியான், மெஜந்தா, எல்லோ, கே அப்படின்றது கீன்னு சொல்லுவாங்க அல்லது பிளாக், ஸோ ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அந்த மாதிரியான அந்த 4 கலரை வந்து காம்பினேஷனில் ஒரு பர்சன்டேஜில் மிக்ஸ் பண்ணும்போது அங்கே ஒரு கலர் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ 0ல் ஆரம்பித்து 100 இதை வந்து பர்சன்டேஜ்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கலையும் எத்தனை பர்சன்டேஜ் 100க்குள்ளே, ஒரு 0லேருந்து 100க்குள்ளே ஒவ்வொரு கலரும் எத்தனை பர்சன்டேஜில் கொடுக்குறாங்களோ அந்த பர்சன்டேஜுக்கு தகுந்த மாதிரி அந்த கலர் வந்து நமக்கு தெரியும். ஸோ எல்லாமே 0ல் இருக்கும்போது அங்கே வந்து ஒயிட்டாக இருக்கும். ஏன்னா ஒயிட்டுங்கிறது ஆல்ரெடி எது பிரிண்ட் ஆகாமல் என்ன இருக்குதோ அதுலேயே ஆல்ரெடி ஒயிட்டாக தான் இருக்கும். ஸோ பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒயிட்டுங்கிற கலர் அங்கே ஆல்ரெடி இருக்குது. ஸோ 0 வேல்யூ கொடுத்தோம்னா அங்கே வந்து எந்த கலருமே பிரிண்ட் ஆகாது. ஸோ அந்த வேல்யூ ஃபுல்லாக்கணும் அப்படின்னா ஃபுல்லாக கொடுத்தோம் 100 எல்லாமே 100ஆக கொடுக்கும்போது அதுக்கான தகுந்த மாதிரி ஒவ்வொரு கலருக்கு தகுந்த மாதிரி அங்கே ஒரு வேல்யூ க்ரியேட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இந்த CMYK அப்படின்றது ஒர்க் ஆகுது. இந்த CMYK யூஸ் பண்ணி நீங்கள் பிரிண்டபிள் மெட்டீரியலுக்கு டிசைன் பண்ணும்போது இந்த CMYK அப்படின்ற மோடை யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம வந்து நியூஸ் பேப்பர்லாம் படிக்கும்போது பார்த்துருப்போம், கீழே வந்து பாட்டத்தில் வந்து சின்ன அந்த கலர் கலர் பார்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த கலர் பார்ஸை வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேஜும் பிரிண்ட் ஆகும்போது ஸோ அந்த கலர் வந்து கரெக்டாக 100% வந்து பிரிண்ட் ஆகுதா, எந்த இங்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜில் கொடுத்துரும் போது அத்தனை பர்சன்டேஜ் வந்து கரெக்டாக பிரிண்ட் ஆகுதா அப்படிங்கிறத கிராஸ் செக் பண்ணுறதுக்காண்டி தான் அந்த கலரை வந்து அங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம எல்லாருமே இந்த நியூஸ் பேப்பரில் பார்த்துட்டு ஸோ எல்லாருமே நியூஸ் பேப்பரை படிக்கும்போது அதை பார்த்துருப்போம், அதை பற்றின நாலேஜ் வந்து தெரிஞ்சிருக்காது. ஸோ அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கலரோட பெர்சன்டேஜ் கரெக்டாக பிரிண்ட் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காண்டி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது இல்லாமல் இன்னொரு வந்து கலர் சிஸ்டம் இருக்குது, அதுதான் Pantone கலர் சிஸ்டம் சொல்லிட்டு PMS அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்ட் பண்ணக்கூடிய இங்க் இருக்கு இல்லையா, ஸோ இங்க் வந்து எல்லா கம்பெனியும் எல்லாமே ஒரே குவாலிட்டியில் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால கூட அந்த கலர் வேரியேஷன் வரும். ஸோ இந்த கலர் வேரியேஷனை சால்வ் பண்ணுறதுக்காண்டி தான் அந்த PMS அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து இந்த Pantone கலர் சிஸ்டம் அப்படின்ற ஒரு மெத்தடை வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ இவங்க வந்து வேர்ல்டு வைல்டாகவே ஒரே மாதிரியான கலரை வந்து கொடுக்குறதுக்காண்டி அவங்க ஒரு கலர் கோடிங் சிஸ்டத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இது மெயினாக பார்த்தீங்கன்னா
பேக்கேஜிங் அண்டு இந்த ஃபேஷன் டிசைனிங்லலாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல மெட்டீரியல். ஸோ அந்த மாதிரியான இதுக்காண்டி தான் முக்கியமாக இந்த வந்து பேண்டோன் கலர் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம யூடியூப் சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரியும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஸோ இந்த கலர் சிஸ்டம் தான் இப்போ வந்து நம்ம கரண்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கலர் சிஸ்டம்ஸு. ஸோ இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு வந்து இந்த கலர் சிஸ்டத்தோட கலர் மோட்ஸோட ஐடியா வந்து கிடச்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கிங்க, மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஸோ இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.